திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கருப்பு திரைப்படத்தினுடைய டீசர் வெளியாகி சூர்யாவுடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கு. இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த டீசர் உருவாக்கி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். திரைப்படத்துறை பொறுத்தளவில் இந்த உச்சபட்ச நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வெற்றி மிக மிக அவசியம். அவங்க தொடர் தோல்விகளில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே அவங்கள காலி பண்ணக்கூடிய வேலைகள் நடக்கும். இதை நம்ம நிதர்சனமாக பார்த்துட்டே இருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுவும் சூர்யா அவர்களை பொறுத்தளவில் இந்த திரைப்படம் வரும்போது இதை பற்றிய நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்பவே ஏற்படுது. இதை சிலர் திட்டமிட்டும் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த நேரத்தில் தான் இந்த கருப்பு திரைப்படத்தினுடைய வெற்றி சூர்யா அவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு வெற்றியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்குன கங்குவா திரைப்படத்தை பொறுத்தளவில் அது பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது. தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய லாஸ் அதில். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்ரோ திரைப்படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான திரைப்படமாக அது அமையல, பெரிய அளவுக்கு வெற்றியும் பெறல. இருவேறான கருத்துக்கள் அதில் இருக்குது. அது வெற்றி படம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சின்ன அளவில் அது தோல்வி அடைஞ்ச படம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரக்கூடிய திரைப்படம் ஒரு வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சூர்யா அவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கமர்ஷியலாக, அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டோட பக்காவாக ஒரு படம் ஓடுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அந்த தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெருங்கூட்டம் அது பறை அடிச்சுட்டு நிற்கிறாங்க. அதில் அப்படியே கேமரா போய் கருப்பு சாமியை காட்டுது. கருப்பு சாமியை காட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டயலாக்கு, கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்துக்கிற சாந்தமான சாமி இல்ல, மனசார வேண்டிக்கிட்டு முளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி அப்படிங்கிற ஒரு வசனம், ஒரு டயலாக் அப்படி இதாகுது. அப்படியே கோரஸ் அதனுடைய பின்னணியில அப்படியே போயிட்டு இருக்கு கேமரா. பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிவப்பு பேக்ரவுண்ட், அதனுடைய முன்னால நின்றுட்டு கருப்பு சாமியினுடைய பெரிய அருவா, வீச்சருவா அவரோட பெருசா இருக்கு அந்த அருவா வச்சு சொல்லி நிற்கிறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு காட்சிகள் வருது, ஃபைட் சீன் வருது. அப்புறம் சூர்யா அவர்கள் ஒரு வக்கீலாக இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வருது. அருமையாக இருக்குது. அதாவது கமர்ஷியல் திரைப்படத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அது எல்லாமே அந்த திரைப்படத்தில் இருக்குது. இன்னும் நிறைய திரைப்படங்களுடைய காட்சிகளை இது ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறத பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் அதை அப்படி தான் உணர்ந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சூர்யா கோட்டு போட்டுட்டு வாரதே ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய அந்த காட்சிகளை ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லை, அவருடைய பேரை சொல்லுவார், என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேசையை ஒரு அடி அடிப்பார். இது நிச்சயமாக நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்ஷா திரைப்படத்தை நமக்கு நினைவுபடுத்துது, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அது மாதிரி அந்த வேட்டியை அப்படி மடித்து கட்டுட்டு நிற்கிறார் பார்த்தீங்களா, அது அவருடைய 6 திரைப்படம். அது மாதிரி சிங்கம் திரைப்படத்தில் அப்படியே கத்தா நின்று அந்த எதிரிகளை அடிக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் இருக்குல்ல, இந்த காட்சிகளை ஞாபகப்படுத்துது. அது மாதிரி உங்களுக்கு வாட்டர்மெலான் சாப்பிட்றது, அது கஜினி படத்தினுடைய ரீக்ரியேட் மாதிரி இருக்கு. இப்படி பல திரைப்படங்களில் இது ஞாபகப்படுது. ஆக்சுவலி இது ஒரு டீசர் தான். இந்த டீசரில் என்னென்ன அம்சங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த டீசருடைய இது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தினுடைய சில காட்சிகளை அப்படியே எடுத்து கோர்வையாக தருவாங்க, டீசராகவும் ட்ரெய்லராகவும். இல்லைன்னா சில திரைப்படங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தனியாகவே ஷூட் பண்ணுவாங்க. இது தனியாக அப்படி ஷூட் பண்ண மாதிரியான ஒரு டீசராகத்தான் இது இருக்கு. என்ன இருந்தாலுமே நல்லா இருக்கு. அது மாதிரி நீங்க இந்த காலா படத்துல ரஜினிகாந்த் அந்த கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வருவார்ல, அது நமக்கு வேற விஷயங்களை ஞாபகப்படுத்துது. என்னன்னா, இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் அந்த குடிமக்களுக்காக நிற்கிற மாதிரியான ஒரு காட்சியை அந்த இது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான பூடகமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு தெரியும், ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஆர்ஜே பாலாஜி நிறைய திரைப்படங்கள் இயக்கலை அப்படின்னா கூட அவர் இயக்குனர் 2 திரைப்படங்களுமே நல்ல திரைப்படம். அது மாதிரி ஒரு ஜாலியாக அவருக்கான
அதற்கான ஒரு தனி பாணியில் எடுக்கக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் தான் வந்து ஆர்ஜே பாலாஜிகிட்ட வந்து தன்னை முழுமையாக சூர்யா அவர்கள் வந்து ஒப்படைச்சிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே வந்து இந்த பராசக்தி திரைப்படம் உங்களுக்கு தெரியும், புறநானூறு அப்படிங்கிற பேரில் வந்து சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டிய திரைப்படம் தான். சில காரணங்களால் வந்து அந்த திரைப்படம் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அது சுதா கோங்கரா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி படமாக தான் அமையும். அப்போ அந்த வாய்ப்பு வந்து கை நழுவி போச்சு. அந்த இதையும் சேர்த்து இதில் வந்து இவர் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்த டீசர் வெளிவந்த பிறகு இந்த கதை எந்த மாதிரியான கதையாக இருக்கும், இவருடைய கேரக்டர் என்ன, இப்படிங்கிற மாதிரியான தேடல்கள் வந்து உருவாயிருக்கு. என்னன்னா இவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வக்கீலாக வந்துட்டு இருக்கிறாரு, அது எதிரிகள்கிட்ட பேசுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே வருது. இன்னொரு இடத்துல என்னன்னு சொன்னால் மக்களுக்காக போராடுற மாதிரி, அடிதடியில் இறங்குற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக இறங்கி கருப்பு சாமியாகவே நின்று இவர் வந்து போராடுறாரா, இல்லைனா வந்து ஒரு சட்ட ரீதியாகவும் இன்னொரு இடத்துல வந்து அடிதடினா அடிதடி அந்த வகையில் பார்த்துக்கலாம், அப்படி ஒரு தெய்வ சக்தியோட நின்று இந்த விஷயங்களை வந்து செய்கிறாரா அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது. என்னென்னா இதில் ஒரு ஃபைட் சீன் வருது. இந்த ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அடித்து அப்படி துவம்சம் பண்ணிட்டு நிற்கும்போது பின்னால் வந்து அந்த பத்திரகாளி அம்மனுடைய அந்த காட்சியாக ஒரு 7-8 கைகள் வந்து பின்னால் இருக்குது. அது வந்து பக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பூடகமாக ஒரு செய்தியை வந்து சொல்லுது. நம்முடைய கருப்புசாமி வந்து நம்முடைய மூதாதையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அது மாதிரி இந்த கருப்புசாமி வந்து இங்கே பிரச்சனைகள் வரும்போது மனித உருவில் இறங்கி வந்து அதை வந்து நீதி வழங்கும் அப்படிங்கிற விஷயமாக கூட இது வந்து இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு கேரக்டராகவே ஒருவேளை வந்து சூர்யா அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் இந்த திரைப்படத்தில். ஆக இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படமாக அமையும், நல்ல சூப்பர் திரைப்படமாக வரணும் அப்படிங்கிறது தான் சூர்யா அவர்களுடைய ரசிகர்களுடைய எண்ணம் மட்டும் இல்லை, ஆசை மட்டும் இல்லை, சூர்யாவை விரும்பக்கூடிய பொதுமக்களுமே வந்து அதை தான் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா சூர்யா வந்து திரைப்படத்தை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், உதவிகள், கல்வி ரீதியான ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக மக்களுக்காக வந்து செஞ்சிட்ருக்காங்க, மாணவர்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் எப்போவுமே சூர்யா அவர்கள் மீது இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, ஒரு அன்பு உண்டு. சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடியவர். அவருடைய திரைப்படங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையுமே உண்டு. அந்த வகையில் வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெறணும். இந்த திரைப்படத்தை பற்றி தொடர்ந்து என்னென்ன தகவல்கள் வருது, என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக நம்ம வந்து பார்ப்போம். இதை பற்றிய சமாச்சாரங்களை நம்ம தொடர்ந்து தருவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.